உச்சநீதிமன்றம் இருவேறு தீர்ப்புகளை தந்திருக்கிறது. இதே கேரளாவை பொறுத்தளவில் கேரளாவுக்கு கவர்னருக்கு மட்டும்தான் வைஸ் சான்சலர்களை அனுமதிக்கின்ற அல்லது வைஸ் சான்சலர்களுக்கு நியமிக்கின்ற முழுமையான அதிகாரம் இருப்பதாக சொல்லியிருந்தார்கள். இன்றைக்கு அதற்கு மாறாக தீர்ப்பு வந்திருக்கிறது. சட்ட வல்லுநர்களை கொண்டுதான் முறையாக தீர்க்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. ஒன்றிய அரசாங்கத்துடைய செயல்பாடுகளோட தமிழ்நாடு அரசாங்கம் ஒன்றி போய் தான் வேலைகள் செய்யணும் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா ஒன்றி போய் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள், நான் ஒத்துழைத்து என்று சொல்கிறேன். நீங்கள் ஒன்றி போக வேண்டும் என்று சொல்கிறீர்கள். மத்திய அரசோடு ஒன்றிய அரசு என்பதே முதல் தவறு. ஒன்றிய அரசு என்று சொன்னால் மாநிலத்தில் இருக்கிறது என்ன, பஞ்சாயத்து அரசா? யூனியன் கவர்மெண்ட் தமிழ் அதானே? அது எதுக்கு நீங்க அப்படியே செல்கின்றீர்கள்? நீங்கள் வேண்டும் என்ற பிரிவினைவாதத்தை திணிக்கின்றீர்கள். இதனால் தான் பல்வேறு உங்களுடைய எண்ணம் தவறாக இருக்கின்ற காரணத்தால் தான் யூனியன் தமிழ் என்ன சொல்லுவோம். நீங்கள் யூனியன் உங்களை யார் மொழிபெயர்க்க சொன்னார்கள்? இதுவரை இல்லாத மொழிபெயர்ப்பை ஏன் தருகிறீர்கள்? இந்த அரசு இப்பொழுது வந்த பின்புதான் இது போன்ற மொழிபெயர்ப்புகள் எல்லாம் வருகிறது. நீங்கள் மிகவும் புத்திசாலி என்று சன் டிவியில இருந்து கொண்டு கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். உங்களை விட நாடு முக்கியம், உங்களை விட இந்த நாட்டினுடைய ஐக்கியம் முக்கியம், உங்களை விட இந்த நாட்டினுடைய ஒற்றுமை முக்கியம். இதற்கு ஒரு ஆளுநர் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. அட்மிஷன்ஸ் வந்து இந்த வருஷம் நடக்கல. யூனியன் கவர்மெண்ட்ல இருந்து இன்னும் ஃபண்ட் கொடுக்கல அப்படினால இப்பொழுதாவது ஒன்றை ஒழுங்காக சொல்லி இருக்கிறாரா? ஏதாவது ஒன்றை ஒழுங்காக சொல்லி இருக்கிறாரா? திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒழிப்பதுதான் என் வேலை என்று ஒரு இயக்கத்தை ஆரம்பித்தார். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இருப்பதுதான் தமிழகத்திற்கு நன்மை பயக்கும் என்று சொல்கிறார். இவருக்கு எது நன்மை பயக்கிறதோ அது தமிழகத்தினுடைய நன்மை என்று நினைக்கின்றவரை பற்றி என்னிடத்தில் எது கருத்து கேட்கிறேன். தமிழிலிருந்து பிறந்த கன்னடம் சொல்றதுக்கு கர்நாடகாவில் பயங்கரமான எதிர்ப்பு வந்திருக்குது. அதுக்கு மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. மொழி பிரச்சனை பதவிக்காக சொல்லி இருக்கிறார். இங்கே தீப்பற்றி இருந்தாலும் அதை பற்றி அவருக்கு கவலை இல்லை. தனக்கு பதவி வேண்டும் என்று நினைக்கின்ற மனிதராக அவர் இருக்கிறார். தமிழிலே சான்ஸ்கிரிட்ல இருந்துதான் தமிழ் பிறந்தது என்று யாராவது ஒரு சொன்னால் நாம் ஏற்றுக்கொள்வோமா? ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அல்லவா? அதுபோல சில நாம் பேசுகிற பொழுது அதிக நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். தீவிரவாதம் எந்த உறவில் வந்தாலும், அது சிறப்பு உறவில் வந்தாலும், இஸ்லாமிய தீவிரவாதமாக இருந்தாலும், எந்த தீவிரவாதமாக இருந்தாலும் அது கடுமையாக இருந்து தரம் என்று அடக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் தேசத்தினுடைய வளர்ச்சிக்கும் அமைதிக்கும் அது அதற்கு மத்திய அரசு ஆளுநர்களுக்கு இங்கிருக்கிற அரசுகளுக்கும் வந்து எனக்குமே சூழ்நிலை இதனால மத்திய அரசின் செயல்பாடுகள் வந்து இங்கே வர்றதில்லைங்கிற மாதிரி மத்திய அரசு எவ்வளவோ கொண்டு கொண்டிருக்கிறது. அதை போற்றுவதற்கு சிலருக்கு மனம் வருவதில்லை. தமிழக அரசு மத்திய அரசோடு இணைந்து செயல்படுவது தமிழகத்தினுடைய முன்னேற்றத்திற்கு தமிழகத்தினுடைய ஆளுநர்கள் பொறுத்தளவில் மிக மிக நேர்மையானது. அவர் தன் கடமையை மிக சரியாக செய்து வருகிறார். அவர்களை அவருக்கு ஒத்துழைப்பு மாநில அரசு அளிக்க வேண்டும் என்பதுதான் தமிழகத்தினுடைய நலனுக்கும் முன்னேற்றத்திற்கும் பிரிவினையானது. அதற்கு டெல்லியில வந்து தமிழகம் வசித்து வந்த ஒரு மதரசு முகாம் அதை வந்து இங்க பிடிச்சிருக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? நாடெங்கும் இன்றைக்கு ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு வருகிறது. அது உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றங்கள் பல்வேறு தீர்ப்புகளை அதற்காக தந்திருக்கிறார்கள். அதுபோன்ற நேரங்களில் சில முடிவுகள் தவிர்ப்பைகளானதாக தான் இந்தியாவில் உள்ள அனைத்து பகுதியிலுமே இந்த டாஸ்மாக் பிரச்சனை அதிகமாக இருக்குது. டாஸ்மாக் பிரச்சனை அதிகமாக இருக்கிறது என்ற கூறிய ஒன்றுதான். அதை காட்டிலும் கஞ்சா அதிகமாகி பரவி கொண்டிருக்கிறது. ஆகவே தமிழக அரசு முதலில் கஞ்சாவை ஒழிப்பதற்குரிய அத்தனை நடவடிக்கையும் எடுக்க வேண்டும் என்றுதான் என் வேண்டுகோள்.